வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இந்த வருஷம் வெளியான சூ மந்தர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். மோர்கன் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேலஸ் வீடு இருக்கு. அங்க அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அங்க இருக்க புதையலை எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு டீம் போறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றது தான் கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மோர்கன் ஹவுஸ் அப்படின்ற அந்த பேலஸை நமக்கு காட்டுறாங்க. திருட்டுத்தனமா ஒரு நபர் அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு. அந்த இடத்துல கிரைம் நடந்திருக்கு போல, ஏன்னா அந்த இடத்துல தடுப்புலாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இந்த நபர் உள்ள வந்துட்டு இருக்காரு. இவரோட ஃபேஸை நமக்கு தெளிவா காட்டல. இப்ப இந்த நபர் இருக்கார்ல, அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் ரூமை ஓபன் பண்ணணும்னு ஓபன் பண்றாரு. உள்ள பேய் இவர் அட்டாக் பண்றதுக்காக வருது போல. இங்க இருந்து பயந்து இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் சூ மந்தர்னு டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு பிசினஸ் மேனை நமக்கு காட்டுறாங்க. இவரால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருக்காரு. இவர் செகண்டா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் செகண்ட் ஒய்ஃப் உடம்புக்குள்ள பூந்துட்டாங்க, அட்டுழியம் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப பயப்படுறாரு. இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பேரனாமல் ஆக்டிவிஸ்ட வர வைக்கலாம்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஆளுங்களை வர வச்சிடுறாங்க. இந்த டீம்ல மொத்தமா 4 பேர் இருப்பாங்க. இந்த பொண்ணு பேரு அகன்ஷா அப்படின்றது, இவரோட பேரு நக்குல் அப்படின்றது, இதை தாண்டி ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் பேரு ஆர்ஜே அப்படின்றது. எங்க பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. இவர் பேரு டைனமோ அப்படின்றது. இப்ப டைனமோவும் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுல இருந்து என்ன கிட்டே சேர்க்க மாட்டா சார், நீங்க தான் எப்படியாவது பேயை ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, பேயை ஓட்டுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அந்த பேய் இவரை பார்த்தோம் முறைக்குது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஆனா இந்த பொண்ணு தான் நடிச்சிட்டு இருக்காங்கன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. சில விஷயங்களை ரிவீல் பண்றாரு. இந்த பொண்ணுக்கு ஊட்டில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். ஆக்சுவலா இவரை ஏமாத்தி காசெல்லாம் பறிச்சுட்டு பாய் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குற, அதான பிளான்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே உண்மையை சொல்லிடுறன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த பையனை தான் இவங்க லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா வீட்டை சேர்ந்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பெரியவரை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த பெரியவரை நெருங்கி வரும்போது இவங்க பேய் வந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு தான் வேணும், தயவு செஞ்சு பிரச்சனை வராம எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேட்கறாங்க. இந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருக்குல்ல, இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. பேயை ஓட்ட முடியாத மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே பேய் மாதிரி போன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்த ஹீரோ இருக்கார்ல, பேய் ஓட்டுறதுல நிறைய ஸ்டெப் இருக்கு, இங்க வச்சு பேய் ஓட்ட முடியாது, வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போய் தான் பேய் ஓட்டணும், அதுவும் மாச கணக்குல பேய் ஓட்டணும், எங்களுக்கு நிறைய காசு தேவை, நீங்க தந்தி உங்களை அனுப்பி வச்சீங்கன்னா பேயை ஓட்டிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவர் காசெல்லாம் தந்தி உங்களை அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. இவங்க உண்மையிலேயே பேய் ஓட்டுறவங்க. ஆனா இந்த மாதிரியும் சில சமயங்கள்ல நடக்கும். ஒரு இடத்துல மீட்டிங் மாதிரி நடக்குது. அந்த இடத்துல பேசுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. இவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு அங்க உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் இவரும் சலிக்காம பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பேய்லாம் இல்லன்ற மாதிரி சிலர் சொல்றாங்க, ஆனா இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அது என்ன சார் உங்க பேரு டைனமோன் இருக்கு, உண்மையான பேரே அதுதானான்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல, என் பேரு கௌதம், டைனமோன்றது என்னோட பட்டை பேர் தான் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேய் ஓட்டுற விஷயத்த மட்டும் பண்ணல, பேய் வீடுன்னு சொன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ற வேலையும் பண்ணுவாங்க போல. டீம்ல நகுல்னு ஒரு பையன் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா டாப் 10 பேய் வீடுன்ற மாதிரி ஒரு பேய் வீட புதுசா சேர்த்திருக்காங்க. அந்த பேய் வீடு பேரு மோர்கன் ஹவுஸ் அப்படின்றது. இது என்ன புதுசா இருக்குன்ற மாதிரிலாம் அவர் படிச்சிட்டு இருக்காரு. இத ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றாரு. மோர்கன் ஹவுஸா, அந்த இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல சொல்றாரு. தெரிஞ்சுக்கணும்னா லைப்ரரிக்கு வரணும்ல, அந்த மாதிரி லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. அந்த மோர்கன் ஹவுஸ் சம்பந்தமா ஏதாவது புக்கு கிடைக்குதான்ற மாதிரி தேடி பாக்குறாரு. இவருக்கு புக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன புக்கு கிடைக்கவே இல்ல, சரி வேற எங்கேயாவது போவோன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஷெல்ஃப்ல இருந்து ஒரு புக்கு பொத்துன்னு கீழே விழுது. என்ன கீழே விழுந்திருக்குன்னு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா மோர்கன் ஹவுஸ் புக்கு தான் கீழே விழுந்திருக்கு. இது என்னடா ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன மச்சான் போலாமா வேணாமான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. படிக்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வெளிநாட்டுல நடக்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. விக்டர்னு ஒருத்தர் இந்த இடத்துல தொழிலாம் பண்ணிருப்பாரு. எல்லா தொழிலும் நஷ்டமாயிருக்கும். இப்ப சாகர தருவாயில இருக்காரு. இதை தாண்டி இவர் நிறைய செட்டில்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க இருக்க முடியாது, ஜார்க்கண்ட்ல எனக்கு ஒரு பெரிய மாளிகை வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு எல்லாருமே போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பையன் கிட்ட, மருமக கிட்ட, ஒய்ஃப் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்றாரு. இவங்களுமே கிளம்பி போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா விக்டர் பையன் பேரு பீட்டர் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு மரியா அப்படின்றது. இதை தாண்டி இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த மாளிகை வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க.
மோர்கன் ஹவுஸுக்கு போங்கன்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாங்க. இது அந்த வீடா, அந்த வீட்டுக்குலாம் என்னால போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது பேய் வீடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வழியிலேயே இறக்கி விட்டா எப்படி, எக்ஸ்ட்ரா காசு கூட வாங்கிக்கோங்கன்னு பீட்டர் சொல்லிட்டாரு. இல்ல சார், கண்டிப்பா என்னால அங்க விட முடியாது அப்படின்ற மாதிரி டிரைவர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவங்களுமே பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நானே உங்களை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருக்கு பெருசா நம்பிக்கை இல்ல போல. பேசும்போதுதான் இவங்க எல்லாருமே கன்னடிகான்னு தெரிய வருது. இந்த இன்ஸ்பெக்டருமே கன்னடிகாவா தான் இருப்பாரு. அதனால எல்லாருமே சகஜமா பேசிக்கிட்டே அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். எல்லாருமே இந்த ஊர்ல இருக்க மாளிகையை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல, அதனால தைரியமா இருங்கன்ற மாதிரிலாம் இவங்களை வீட்டுக்குள்ள அனுப்புறாரு. அந்த டிரைவர் வேற என்னென்னமோ சொல்லிட்டார்ல, அதனால பீட்டரோட அம்மா லைட்டா பயந்துகிட்டே சுத்தி முத்தி பாக்குறாங்க. பீட்டரோட ஒய்ஃப் பேரு மரியான்னு சொல்லியிருப்பேன். அவங்களுமே வீட்டை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரூமை மட்டும் இவங்களால திறக்க முடியல. சாவி இவங்க கிட்ட இல்ல போல. இப்ப நைட்டு எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்கல்ல, அப்ப மரியாவும் ஒரு ரூமை மட்டும் திறக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஸ்டோர் ரூமா இருக்கும், சாவி எங்கேயாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, சாவி கிடைக்கும் போது பாத்துக்கலாம், இப்ப ஃப்ரீயா வீடுன்னு சொல்றாரு. பீட்டர் அம்மாக்கு சத்தம் கேட்டு முழி போறது. பக்கத்துல பார்த்தா பேத்திய காணோம். பேத்தி பேரு கிளாரான்னு சொல்லியிருப்பேன். கிளாரா எங்க போனன்ற மாதிரி இவங்க கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த கிளாரா இருக்கா பாத்தீங்களா, பால்கனில வேடிக்கை பார்த்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவங்க கூப்பிட்ட அந்த பொண்ணோட காதுல கேட்கவே மாட்டேங்குது. இவங்களுமே பக்கத்துல வந்துடுறாங்க. மிஷினை வைக்கலையா, மிஷினை எப்பவுமே வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மிஷினை அந்த பொண்ணோட காதுல மாட்டி விடுறாங்க. அப்பதான் அந்த கிளாரான்ற பொண்ணுக்கு காது கேட்காதுன்னு நமக்கு தெரிய வருது. சரி வா படுக்கலான்ற மாதிரி இவங்களுமே ரூமுக்கு கூட்டு போறாங்க. ஹீரோ மோர்கன் ஹவுஸ்க்கு போலாமா வேணாமான்னு முடிவே சொல்லியிருக்க மாட்டாரு. அதை பத்திலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆர்ஜி இருக்கார்ல, அவன் ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பத்தி முழுசா தெரிஞ்சுப்பான். தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவன் வந்து முடிவை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் போறத பத்தி யோசிப்போன்ற மாதிரி மீதி 2 பேர்கிட்டே இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மரியா இருக்காங்கல்ல, காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. நீங்க புதுசா தெரியுறீங்களே, எங்க இருக்கீங்கன்ற மாதிரி அங்க இருக்கவங்க கேக்குறாங்க. இவங்க இடத்த சொன்னோன்னா அதை கேட்கறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இது அந்த பேய் வீட்டுல இருக்கீங்களான்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மரியாவும் கிளம்பலான்னு கார் கிட்ட வராங்க. பார்த்தா கார்ல இருந்த பொண்ணு காணாம போயிருக்கா. பொண்ணு எங்க போனான்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி பொண்ணு எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா பொண்ணு மலையோட விளிம்புல தான் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க என்ன கிளாரா பண்ணிட்டு இருக்க, வா போலான்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி பேத்தியை கூட்டு போறாங்க. இப்ப மரியா இருக்காங்கல்ல, வீட்டுல கேண்டில் எல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அணைஞ்சிருது. இவங்க பெருசா பயப்படலாம் மாட்டாங்க. காத்துக்கு அணைஞ்சிருக்கமா இருக்கும்ன்ற மாதிரி திரும்பி ஏத்தி வச்சிடுறாங்க. இப்போ உடம்பு முழுக்க லோஷன் மாதிரிலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க பொருள் இருக்குல்ல, பொத்து பொத்துன்னு தன்னால விழுது. என்ன பொருள் ஆட்டோமேட்டிக்கா விழுதுன்ற மாதிரி பயந்து இவங்களும் ஓடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பினான்சியலா நிறைய ப்ராப்ளம் இருக்கிறத நினைச்சு ரொம்ப கவலையில இருக்காரு. இதை சொன்னா இன்னும் கவலைப்படுவாருன்றதுக்காக இவங்க சொல்லாம விடுறாங்க. ஆனா வீட்டுல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்த பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காரு போல. அந்த இடத்துல ஒரு புதையல் இருக்கு, நம்ம தேடி பார்த்தா புதையல கூட கண்டுபிடிக்கலாம், போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஆர்ஜிக்கு லைட்டா பயமா இருக்கு. நான் வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரியாது, நான் இருக்கேன்ல கூட வான்ற மாதிரி ஹீரோவா அந்த ஆர்ஜேவியும் கூட்டு போறாரு. நைட்டு நேரம் பீட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் ஒய்ஃபை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எல்லாம் ஓகேவான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன், ஓகே தானேன்னு கேக்குறாரு. எல்லாம் ஓகேன்ற மாதிரி பீட்டரும் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த இன்ஸ்பெக்டர் கேமரா எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. எனக்கு போட்டோ எடுக்கிறது ஹாபி, இந்த வீட்டை சுத்தி பார்த்து போட்டோ எடுத்துக்குவான்னு கேக்குறாரு. இதுல என்ன சார் இருக்கு, தாராளமா எடுத்துக்கோங்கன்னு ஒவ்வொரு இடமா காட்டிட்டு இருக்காரு. பீட்டர் எல்லா ரூமையும் காமிச்சிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ரூமை மட்டும் திறக்க முடியல சார், அது ஸ்டோர் ரூம் போல, எங்க கிட்ட சாவி இல்லன்ற மாதிரிலாம் பீட்டர் சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் அந்த ரூமை குறுகுறுன்னு பாக்குறாரு. ஏதோ தேடிதான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு போல. இப்ப எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி டைனிங் டேபிள் கிட்ட வந்துடுறாங்க. இப்ப அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்டுட்டு வந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அமானுஷமா லைட் போகுது, சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவங்க கதவை திறந்து வெளியே போலான்னு பார்த்தா வெளிப்பக்கமா டாப்பால் போட்டுக்கிறது தெரிய வருது. இவங்க பயத்துல கதவை வேகமா தட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா தான் இங்க இருக்கவங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குது போல. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. கதவை திறந்துடுறாங்க. யாரு கதவை வெளிப்பக்கமா டாப்பால் போட்டது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் கேக்குறாங்க. பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு தான் இருக்கா. சின்ன பொண்ணு தான் தெரியாம போட்டுப்பாளா இருக்கும், நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத, வா கிளம்பலான்ற மாதிரி கூப்பிட்டு கிளம்புறாரு. பீட்டரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பண கஷ்டத்துல இருக்காரு போல. பேசாம இந்த மாளிகை வீட்டை வித்துடலாம்னு நினைக்கிறாரு. இங்க இருக்க புரோக்கரை பார்த்து பேசுறாரு. புரோக்கர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அந்த வீட்டெல்லாம் யாருமே விலை கொடுத்து வாங்கவே மாட்டாங்க, அப்படியே வாங்கினாலும் அடிமாட்டு ரேட்டுக்கு தான் கேட்பாங்க, இந்த ரேட்டுக்கு தரீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவு கம்மி ரேட்டுக்குலாம் என்னால தர முடியாது, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட் ஆயிட்டார்ல, அவர்கிட்ட சகஜமா இதை பத்தி எல்லாம் பேசுறாரு.
பேய் வீடுன்றதுனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க சார். அங்க பேயும் இல்ல எதுவும் இல்லன்றத ப்ரூவ் பண்ணும். மந்திரவாதி மாதிரி யாராவது தெரிஞ்சா நீங்க வர வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ஃபாதர் தெரியும், அவர்கிட்ட பேசி பாக்குறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு ஃபாதருக்கு கால் பண்ணி ஹெல்ப் எல்லாம் கேக்குறாரு. ஹீரோவும் டீமும் இந்த மார்கன் ஹவுஸுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க போல. இப்போ ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்க எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக தள்ளி வராரு. அந்த ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து மாதிரி எதையோ கலக்குறாரு. எதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கே கலக்குறாருன்னு தெரியல. அதை குடிச்சோன்னா எல்லாருமே செம்மையா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப பாலடைஞ்ச மாதிரி ஒரு வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல பார்த்தா மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ற மாதிரி நிறைய ஆளுங்க இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீரோ பேசுறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு கிளியரா தெரியல. பீட்டர் அம்மாக்கு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது. பக்கத்துல பார்த்தா பேத்தி இங்க தான் படுத்துட்டு இருக்கா. அப்ப என்ன சவுண்டா இருக்கும், செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி டார்ச் லைட் எடுத்துக்கிறாங்க. அந்த சவுண்ட் எங்க இருந்து தான் வருதுன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க செக் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணது போல. இவங்க பயந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவங்க பயத்துல கத்துறாங்கல்ல, அந்த சவுண்ட் எல்லாம் மருமகளுக்கு கேக்குது. ஹஸ்பண்ட் எழுப்பி விடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அத்தை எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல அவங்க விழுந்து கிடக்கிறது தெரியுது. பக்கத்திலேயே கிளாரான்ற சின்ன பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவன் என்ன உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்போ உடனே இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர் இருக்கார்ல, சாரி உங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, கார்டியக் அரெஸ்ட் வந்து தான் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் தான் இவருக்கு இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சான்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் இவருக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வராரு. ஏதாவது தப்பா ஃபீல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. தப்பா எதுவும் ஃபீல் பண்ணல சார், ஆனா என் பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறா. என் அம்மா இறந்து போனாங்கல்ல, பக்கத்துல தான் இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருந்தா, ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் கிளம்புறேன். இன்ஸ்பெக்டரும் கிளம்புறதுக்காக ஜீப்ல ஏறி உட்கார்றாரு. அப்ப அந்த சின்ன பொண்ணு இவரை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. என்ன இப்படி முறைச்சு பாக்குறா அப்படின்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணு இன்னமும் முறைச்சு பாக்குறா. அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு இந்த பீட்டரும் ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவருமே அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல பார்த்தா பொண்ணு இருக்கால, அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. இவர் வந்தோன்னு சட்டுன்னு மேல இருந்து கீழே விழுறா. இவருமே புடிச்சிடுறாரு. இப்ப பொருள்லாம் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுது. இந்த வீட்டுல ஏதோ தப்பா இருக்கு போலன்னு இவரும் யோசிக்கிறாரு. மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் யாரையாவது வர வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இவரே பேய் இருக்கிறத நம்ப ஆரம்பிச்சிடுறாருல. அதனால இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணிட்டாரு. சார் ஃபாதர் கிட்ட பேசுறதா சொன்னீங்களே, பேசுனீங்களா? கண்டிப்பா இந்த வீட்டுல பேய் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் யாரையாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் உடனே ஃபாதரை பாக்குறதுக்காக வராரு. ஃபாதர் டைனமோன்னு ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் உடனே அவருக்கு கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி போன் எடுத்துட்டு தள்ளி போறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோக்கு போன் கால் வருது. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறாரு. ஹீரோ பேசி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்துல வராரு. எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நீங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு போங்க, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்களும் கூட வரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல, அந்த வேலையை நான் தனியா தான் பண்ணணும், நான் சொல்றதை கேளுங்க, நீங்க எல்லாம் போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் டைனமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோ வேற சில ஆளுங்களை பார்த்தார்ல, அந்த ஆளுங்களை தான் கூட்டு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த மாளிகைக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி மாளிகைக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ எதுக்காக இவரோட டீமை கூட்டு வராம வேற ஒரு டீமை கூட்டு வந்திருக்காரு அப்படின்றது கிளியரா தெரியல. பீட்டர் கிட்ட பேசிடுறாரு. இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்காரு. பொண்ணு ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க போல. இப்ப ஹீரோவும் இந்த சின்ன பொண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஆனா சின்ன பொண்ணோட கையை பிடிக்காம சட்டுன்னு மரியாவோட கையை பிடிக்கிறாரு. என் கையை எதுக்காக பிடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் மரியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பேய் மரியாவோட உடம்புக்குள்ளதான் போயிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பீட்டர் கவனிச்சிருப்பாரு. அதை பத்தி தான் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா நைட் அமானுஷ்யமா நடந்தது பாத்தீங்களா, அதுக்கு காரணமே இந்த மரியாவா தான் இருப்பாங்க. மாமியார் இறந்து போனதுக்கும் மரியா தான் காரணம். அதே மாதிரி அந்த லேடிய பாத்ரூம்ல வச்சு யாரோ கதவை சாத்துனாங்கல்ல, அதுவும் இவங்களா தான் இருக்கும். இதுல சில விஷயங்களை இவர் பார்த்திருப்பாரு. ஒய்ஃப் கிட்ட தான் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்போ ஒய்ஃபை உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோ மந்திரம் பண்றதுக்காக தானே வந்திருக்காரு. மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மந்திரத்தை கேட்டோன்னா அவங்க பேய் மாதிரி மாறிடுறாங்க. கட்டெல்லாம் கழட்டிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இங்க நிறைய ரூம் இருக்குல்ல, எங்க போனாங்கன்னு இவரும் தேடிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு மந்திரம்லாம் சொல்லி ஓரளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. கிளாரா அம்மாக்கு பக்கத்துல வான்ற மாதிரி பொண்ணை பார்த்து சொல்றாங்க. அந்த பொண்ணுமே பயந்த மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கா. அவ பக்கத்துல வந்தோன்னா சட்டுன்னு இவங்க பேயா மாறிடுறாங்க. பொண்ணை லாக் பண்ணி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி சக்தி வந்துருது போல, எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ரொம்ப மோசமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கண்ட்ரோல் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ட்ரை பண்ற முயற்சியில பீட்டர் இறந்துடுறாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இறந்துடுறாரு. ஹீரோ கூட வந்த ஆளுங்க இறந்துடுறாங்க. ஏன் பேய் உடம்புல பூந்த மரியாவே இறந்து போயிடுறாங்க. கஷ்டப்பட்டு பேயை போக வச்ச ஹீரோவே இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஆனா பேய் போச்சா என்னன்றது கிளியரா தெரியல.
என்ன ஹீரோவே இறந்துட்டாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இப்பதான் சர்ச்சு கதவை திறந்து யாரோ நுழையிறாங்க. பார்த்தா ஹீரோவும் டீமும் தான் நுழையிறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு சூப்பரான ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ அந்த மோர்கன் ஹவுஸை பத்தி ஒரு புக் படிச்சாரு பாத்தீங்களா, அந்த புக்ல தான் பீட்டரோட கதை வந்திருக்கும். உண்மை கதை தான், ஆனா அந்த புக்ல படிச்சது மூலியமா தான் அந்த கதையை நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பீட்டர் ஃபேமிலியோட வந்தது 2004 இருக்கும். ஹீரோ பிரசன்ட்ல வந்திருக்கிறது 2024 இருக்கும். இது ரெண்டுமே ஒரே காலத்துல நடந்த மாதிரி நம்மளை ஏமாத்த தான் செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாஸ்ட்ல வந்தவர் பேரு டைனமோ அப்படின்றது, அவரோட பையனா தான் கௌதம் இருப்பாரு. கௌதம் அப்பாவோட பேரை வச்சுக்கலான்றதுக்காக தான் டைனமோன்ற மாதிரி பேரை வச்சிருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கதான் இன்ட்ரோல போடுறாங்க. இந்த புக் மூலியமா அந்த வீட்டுல நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது இல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ் போணுமான்ற மாதிரிலாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல புதையல் இருக்கு, அது நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா நம்ம போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. முத நாள் நைட்ன்றதுனால இவங்க எல்லாருமே பயந்து தான் தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் பார்த்தா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஒரு சாங் ஷூட்டிங் இந்த இடத்துல எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே காசு மாதிரி வாங்கிக்கலான்ற மாதிரி காசு மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணான்ற மாதிரி ஆகான்ஷா சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் காசு வந்தா நல்லது தானே, இவருக்கு இந்த இடத்த பத்திலாம் தெரியாது, ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஷூட்டிங் எடுக்கும் போதே இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது. நைட்டு நேரம் ஆகான்ஷா இருக்காங்கல்ல, ஹால்ல இருக்கிற சோஃபால படுத்துக்கிட்டே பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆர்ஜே இந்த இடத்துக்கு வராரு. பேய் வீட்டுல போய் பேய் படம் பாக்குறப்பாரு, உன்னை என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே உட்கார்றாரு. இவங்க எனக்கு பேய் நினைச்சுலாம் பயம் இல்லைன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அசந்து இவங்க தூங்கிடுறாங்க. திடீர்னு முழிப்பு வருது. பக்கத்துல தண்ணி இல்ல, தண்ணி எடுக்கலான்ற மாதிரி கிச்சன் கிட்ட வராங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. இவங்களும் பயந்து ஓடலாம் ட்ரை பண்றாங்க. இது எல்லாமே கனவு தான். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. என்னாச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. இவங்க கனவுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாம் வேற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஒருத்தர் கன்னட மொழியில பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. பிரதர், நீங்க கன்னடிகாவா? நானும் கன்னடிகா தான். நான் இங்க இருக்க மார்கன் ஹவுஸ்ல தங்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த ஹவுஸை பத்தி எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு மொத்த வரலாறே தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் சொல்ற விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும். ஜார்ஜ் மார்கன் ஒரு வெள்ளக்காரனை காட்டுறாங்க. அவன் தான் இந்த பகுதியை கண்ட்ரோல்ல வச்சிருப்பான் போல. மக்கள் கிட்ட எல்லாம் நிறைய வரிலாம் வாங்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி வரிலாம் இவன் வாங்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு அழகான பொண்ணை பாக்குறான். அவங்க கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க போல. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு கிட்ட விருப்பத்தை சொல்றான். அவங்களுக்குமே பிடிச்சிருக்கு போல. 2 பேருமே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஒய்ஃபுக்காக நிறைய நகைலாம் இவன் போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனா ஒய்ஃப் இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் நிறைய எனக்கு போட முடியுமான்னு கேக்குறாங்க. அவ்வளவுதானே, இன்னும் டாக்ஸ் அதிகமாக்கிடலான்ற மாதிரி சொல்றான். மக்கள் கிட்ட இருந்து நிறைய காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். நிறைய நகையெல்லாம் புடுங்கிட்டு இருக்கான். இவன் இவ்வளவு அட்ராசிட்டி பண்றதுனால புரட்சியாளர்கள் உருவாயிடுறாங்க. அந்த புரட்சியாளர்கள் இருக்காங்கல்ல, இவனை வீட்டுல வச்சே காலி பண்ணலான்ற மாதிரி மொத்தமா நுழைஞ்சிடுறாங்க. இவனுமே கன்னை வச்சு எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுமே பயந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து யாரோ இவன் முதுகுல குத்திடுறாங்க. குத்துனது யாருன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா இவரோட ஒய்ஃப் தான் கத்திய வச்சு குத்திருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் நானே இந்த இடத்த ஆட்சி செஞ்சுக்கிறேன், நீ சாவுன்ற மாதிரிலாம் இவங்க கிண்டலா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு இவர் வச்சிருக்க கன்னை வச்சு ஒய்ஃபை ஷூட் பண்ணிடுறாரு. ஏழையா இருந்தவனுக்கு இவ்வளவு தந்திருக்கேன், எனக்கே துரோகம் பண்ண பார்த்தல, சாவுன்ற மாதிரி தான் சாவடிச்சிருப்பான். அவங்க நகை நமக்கு கிடைக்கலையேன்ற ஒரு ஏக்கத்திலேயே இறந்து போயிருப்பாங்க. அதனால அவளோட ஆவிதான் நடமாடுறதா ஒரு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நகை எல்லாமே அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்குன்ற மாதிரியும் நிறைய பேர் நம்புறதா சொல்றாரு. நம்ம நகையை கண்டுபிடிச்சு எடுத்தா கவர்மெண்ட்டுக்கு தரணுமா அப்படின்ற மாதிரி ஆகான்ஷா கேக்குறாங்க. இல்ல, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இன்னமும் இருக்கு, அதனால கண்டுபிடிச்சா நம்மளே கூட எடுத்துக்கலாம், நகையை நம்ம தேடி கண்டுபிடிச்சா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. நகை வீட்டுல எங்கேயாவது தானே இருக்கணும், அதனால தான் வீடு முழுக்க இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒரு வித்தியாசமான பகுதியை காட்டுறாரு. இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இங்கிலீஷ் படத்துல எல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் வரலப்பா, இடமே வில்லங்கமா இருக்கு, நீ போன்ற மாதிரி ஆர்ஜே கிட்ட சொல்றாங்க. நான் போறேன்ற மாதிரி இவரும் உள்ள வந்துடுறாரு. பார்த்தா உள்ள முழுக்க சகதியா தான் இருக்கு. இவர் கஷ்டப்பட்டு வேற ஒரு பக்கம் வெளியே வராரு. இவர் உடம்பு முழுக்க சகதியா இருக்குல்ல, போய் முதல்ல குழின்ற மாதிரிலாம் எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கதையில ஒரு ரூமோட சாவி மட்டும் இல்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எந்த ரூம்ன்றதுலாம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப யாரவரையும் அந்த ரூம் கிட்ட வந்துடுறாங்க. இதோட சாவி மட்டும் இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்ப இங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒருத்தனை வர வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆக்சுவலா கள்ள சாவிலாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை வர வச்சிடுறாங்க. பேய் வீடுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேக்குறாங்க. எனக்கெல்லாம் பயம் இல்லைன்ற மாதிரி அவரும் கூலா சாவியை ரெடி பண்றாரு. இப்ப கதவையும் திறந்துடுறாரு.
கதவை திறந்தோடனே ஒரு உருவம் சட்டுன்னு அவரை உள்ள இழுத்துக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவும் திறக்குது. இவங்களுமே அந்த நபர் எங்கன்ற மாதிரி பாக்குறதுக்காக பொறுமையா உள்ள வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மயங்கின மாதிரி தான் அவர் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலான்ற மாதிரி இவங்களும் வண்டியில போட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியிலேயே அவர் கண் முழிச்சிடுறாரு. அந்த வீட்டுல மட்டும் இருக்காதீங்க, அந்த வீட்டுல அமானுஷமா ஏதோ இருக்கு, என்னை விட்டுங்கன்ற மாதிரி பயத்தையே இங்க இருந்து ஓடி போயிடுறாரு. பக்கத்துலயே ஒரு சர்ச் இருக்கிறத ஆகான்ஷா பாக்குறாங்க. இப்ப பிரேயர் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது ஆகான்ஷா ஆகான்ஷான்னு ஹீரோ கூப்பிடுறாரு. அவங்க காதுல சரியாவே கேட்க மாட்டேங்குது. இவர் மேல வந்து கை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அதே மாதிரி கையில எதையோ மறைக்கிறாங்க. என்ன இவ கையில மறைக்கிறான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே பேரானாமல் ஆக்டிவிஸ்ட் தானே. எப்படி பேயை வர வைக்கணும்ன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க 4 பேருமே கையை பிடிச்ச மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேயே இருந்தா வான்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பேய் ஆர்ஜேவோட உடம்புக்குள்ள வந்துருது போல. இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்குது. இப்ப பேய் உடம்பை விட்டு வெளியே போயிருது போல. உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்ற மாதிரி ஆர்ஜே சாதாரணமா கேக்குறாரு. திரும்பி பேய் உடம்புக்குள்ள வந்துருது போல. இவங்க 3 பேரையும் புரட்டி எடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஆர்ஜேவியே பேய் அட்டாக் பண்ணுது போல. அவரோட கழுத்தை அவரே பிடிக்கிறாரு. இப்ப வேகமா ஒரு ரூம்குள்ள போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஆகான்ஷா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்னால் தான் இதெல்லாம் நடந்தது, ஏன் சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டேன், என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல கிளாரான்ற மாதிரி இவங்களை பார்த்து சொல்றாரு. இதை கேட்டு ஆகான்ஷா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நீ கிளாரான்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. பீட்டரோட பொண்ணுன்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இவங்கன்ற மாதிரி சொல்றாரு. மார்கன் ஹவுஸ பத்தி புக்கு கிடைக்கலன்னு இவர் நடந்தாரு பாத்தீங்களா, அப்ப புக்கு கீழே விழுந்திருக்கும். புக்கா விழல, நீ தான் ஆப்போசிட் சைட்ல இருந்து தள்ளி விட்ட, நான் ரிஃப்ளெக்ஷன்ல கவனிச்சிட்டேன்னு சொல்றாரு. இவ எதுக்காக அந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கான்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்பதான் இவங்க உண்மையான பேரு கிளாரான்றது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போன மாதிரி தானே கதை இருந்தது. உண்மையில இன்ஸ்பெக்டர் இறந்து போயிருக்க மாட்டாரு. இன்ஸ்பெக்டர் தான் கிளாரா அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. கிளாரா தான் அந்த புக்கையே எழுதியிருப்பாங்க. கிளாரா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை மட்டும் மறைச்சிருவாங்க. புனை பேர்ல தான் இந்த புக்கையே எழுதியிருப்பாங்க. உண்மையில அந்த இன்ஸ்பெக்டர் கர்நாடகால தான் வேலை பார்த்திருப்பாரு. இந்த மாளிகையில புதையல் இருக்கிறதா கேள்விப்பட்டிருப்பாரு. வேணும்ட்டே போஸ்டிங்க இந்த இடத்துக்கு வாங்கி தான் வந்திருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாளிகைக்குள்ள யாரோ நுழைஞ்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அது இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். ஆக்சுவலா பீட்டரும் ஃபேமிலியும் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இவர் அந்த நகையை எடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் நைட்டு நேரம் மாளிகைக்குள்ள எல்லாம் வந்திருப்பாரு. ஆனா பேய் நடமாட்டம் இருந்திருக்கும். அங்க இருந்து பயந்து ஓடி இருப்பாரு. இவரால அந்த புதையலை எடுக்க முடியல. அதனால தான் பசங்க கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாரு. அக்கன்ஷான்ற மாதிரி பேரை மாத்தி கிளாராவை வளர்த்திருப்பாரு. அதே மாதிரி அவருக்கு நகுல்னு ஒரு பையன் இருக்கான். ஹீரோ கூட ஆர்ஜே மட்டும் தான் ரொம்ப வருஷமா இருக்காரு. இவங்க 2 பேருமே 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ கூட சேர்ந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோவை இந்த இடத்துல திட்டமிட்டு வர வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. புதையலை எடுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப அக்கன்ஷா என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு ஆபத்து இருக்கும்ன்றது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். புதையலை எடுத்துட்டா உங்களுக்கும் பங்கு தரலாம் நினைச்சேன். எல்லாம் நாசமா போயிருச்சு. அநியாயத்துக்கு ஆர்ஜே என்னால இறந்து போயிட்டாருன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, ஆர்ஜே இறந்து போயிட்டதா உனக்கு யார் சொன்னா? நீ டிராமா பண்ணும்போது நான் டிராமா பண்ண மாட்டேனா? இதெல்லாம் நான் பண்ண டிராமான்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஆர்ஜே உடம்புக்குள்ள பேய்லாம் வந்திருக்காது. அவர் நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. இவங்க வாயாலேயே உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி நடிச்சிருப்பாரு. ஆர்ஜே சாவலன்னு தெரிஞ்சோன்னே இவங்க நிம்மதி ஆகுறாங்க. என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல உண்மையிலேயே பேய் இல்லையா, நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்குமா, அப்ப உண்மையிலேயே புதையில தேடி பார்ப்போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, இது உண்மையான மார்கன் ஹவுஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இது உண்மையான ஹவுஸ் இல்லையான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஜார்ஜ் மார்கன் ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஒரே மாதிரி 2 வீடு வச்சிருப்பான். ஒரு வீட்டுக்கு ஜார்ஜ்னு பேர் வச்சிருப்பான், இன்னொன்னு வீட்டுக்கு தான் மார்கன் பேர் வச்சிருப்பான். இவங்க இவ்வளவு நாள் இருந்தது ஜார்ஜ்ன்ற வீட்லயா இருக்கும். உண்மையான மார்கன் வீடு பக்கத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த மார்கன் வீட்டுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டு வராரு. ஜார்ஜ் வீட்டுல பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுதான் ஷூட்டிங்க்கெல்லாம் ஹீரோ அலோவ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இந்த மார்கன் ஹவுஸுக்கும் எனக்கும் ஒரு பந்தம் இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் சின்ன பையனா இருக்கும் போது அப்பா ஒரு இடத்துக்கு கிளம்பி இருப்பாரு. கிளம்புனது வேற எந்த இடத்துக்கும் கிடையாது, இந்த இடத்துக்கு தான். இந்த இடத்துல அப்பாவும் இறந்து போயிருப்பாரு. அந்த டைனமோ தான் என்னோட அப்பா, அதனால தான் என்னோட பேரை டைனமோன்னு மாத்தி இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. மச்சான் இந்த இடம் ஆபத்தா இருக்கும் போல, வேணான்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என் அப்பாவோட ஆளுங்க கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பா நம்ம உள்ள போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா நைட்டு நேரம் சில ஆளுங்களை பார்த்து பேசினாரு பாத்தீங்களா, தேவைன்னா கூப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி கூப்பிட்டு தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. வந்தவங்க இந்த இடத்துல மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணுது. பேய் அட்டாக் பண்ணதுல இவங்க எல்லாருமே பறந்து வெளியே வந்து விழுறாங்க.
இந்த இடத்துக்கு லீகலா ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிளாரா தான். அந்த ஓனரை வச்சுதான் ஒரு பூஜை பண்ணோம், அதுதான் வேலைக்காகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்க நபர் சொல்லிட்டாரு. கிளாரா வச்சுலாம் பூஜை வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கிளாரா இருக்காங்கல்ல, இல்ல என்னை வச்சு பூஜை பண்ணட்டும், என் பேரண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க, அதனால இந்த பேயை அடக்கிதான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கிளாரா வச்சு அவரும் பூஜை பண்றாரு. அதாவது ஒரு பாக்ஸ்ல படுக்க வச்சுதான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே பேய் இருக்கு பாத்தீங்களா, கிளாராவோட உடம்புக்குள்ள இறங்கிருது போல. இப்ப கிளாரா இருக்காங்கல்ல, அந்த பெட்டியை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அவங்க பேய் மாதிரி இருக்காங்கல்ல, எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிளாரா அந்த பெட்டியை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, இப்ப இவரும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா பாஸ்ட்ல தேடி அலைஞ்சார்ல, அதே மாதிரிதான் இவர் பேயை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிளாராவை கண்டுபிடிச்சிடுறாரு. காயின் மாதிரி நெத்தியில வச்சு இவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கிளாராவும் மயங்கிடுறாங்க. இப்ப மயங்கின கிளாராவை இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கிளாரா கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சு பாக்குறாங்க. அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு சர்க்கிளுக்கு நடுவுல தான் இவங்களை படுக்க போட்டிருக்கிறது தெரிய வருது. இப்பயும் கிளாராவோட உடம்புக்குள்ள அந்த பேய் இருக்கதான் செய்யுது. இப்ப கிளாராவும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால தப்பிக்க முடியல. இந்த இடத்துல ஹீரோவும் டீமும் மட்டும் இல்ல, ஊர்க்காரங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. அனுமான வழிபடுற இடமா தான் இருக்கும். அது சார்ந்த மந்திரத்தை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேயும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. உடம்புல இருக்க பேயை மட்டும் எப்படியாவது போக வைக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. கிளாரா உடம்புல இருக்க பேய் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. அந்த பேயை கடவுளை அழிக்க வைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பேய் பிரிஞ்சு வருது பாத்தீங்களா, கடவுள் அந்த இடத்துக்கு வந்து அந்த பேயை அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கிளாரா இந்த இடத்துல மயங்கிடுறாங்க. கிளாரா இப்ப ஓகேவா மாறிடுறாங்கன்னு காட்டுறாங்க. இங்க இருந்து அந்த லேடியோட பேய் போயிருச்சுன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. ஹீரோ இன்னமும் அந்த வீட்டை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இன்னும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு என்னால ஏத்துக்க முடியல, ஏதோ தப்பா இருக்க மாதிரியே தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு போன் கால் வருது. இவருமே பேசிட்டு வந்துடுறன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறாரு. ரெண்டு பேரும் இவர்கிட்ட பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவோட குருக்களா தான் இருப்பாங்க. இன்னும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரியல, இப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது, நீ கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி குருவே, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்ட்ரன்ஸ் இடத்துக்கு போறதுக்கே 1 கிலோமீட்டருக்கு மேல இவங்க டிராவல் பண்ணோம். இவங்களுமே ஜீப்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. God ends here அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போட்டிருக்கு. அதாவது கடவுள் இந்த இடத்தோட முடிஞ்சிட்டாருன்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த வாசகத்தை அழிக்கணும்ன்ற மாதிரி இவரும் பக்கத்துல போய் அழிச்சிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி கார் கிட்ட வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் நின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா எஸ்டேட்ல இவர்கிட்ட ஒருத்தர் பேசினார் பாத்தீங்களா, அவர் தான் நின்னு பேசிட்டு இருக்காரு. அவரை பாக்குற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஹீரோ ஷாக் ஆகுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, ஸ்டோர் ரூம்குள்ள நுழைஞ்ச ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு பாத்தீங்களா, அவரை பாக்குறதுக்காக இவங்க போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஜார்ஜ் மார்கன்ன்றவன் வெள்ளக்காரன்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அவன் வெள்ளக்காரன் கிடையாது, ஒரு இந்தியனா தான் இருப்பான். அந்த இந்தியன் அச்சு அசலா எஸ்டேட்ல பேசினார் பாத்தீங்களா, அவரை மாதிரியே தான் இருக்கான். இத பார்த்து ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அதனால தான் பிரசன்ட்ல ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்திருப்பாரு. அந்த நபர் இருக்கார்ல, கொஞ்சம் தெனாவட்டா ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த லேடி தான் பேயா மாறின மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜார்ஜும் பேயா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பேய் தான் இப்ப இவரோட உடம்புல இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஜார்ஜோட வம்சாவளியை சேர்ந்தவரா தான் இவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹீரோ பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தோணலன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இன்னும் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க போலான்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, இப்ப கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. இங்கதான் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. அதாவது இது இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கி இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சர்ச்சில் ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஆகான்ஷா எதையோ கையில வச்சு மறைச்சாங்கன்னு சொல்லியிருப்பேன். காது கேட்கறதுக்கான மிஷினை தான் மறைச்சிருப்பாங்க. இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சின்னதா ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, அதுதான் சட்டுன்னு மறைச்சிருப்பாங்க. அதனால தான் அவர் கூப்பிடும் போது இவங்க காதுல கேட்டிருக்காது, ஏன்னா மிஷின் அப்ப கழட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.